வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆளுநர்களின் செயல்பாடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள மாறுபட்ட தீர்ப்பு குறித்து மத்திய அரசு சட்ட வல்லுநர்களைக் கொண்டு தீர்வு காண வேண்டும் என்று மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் தேர்வு தொடர்பான புகார்களை அளிப்பதற்காக பிரத்யேக வலைதளத்தை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரும் மனுக்கள் மீது 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அனைத்து கீழமை நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கும் முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இது 121வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்பட உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீட் தேர்வு தொடர்பான புகார்களை அளிப்பதற்காக பிரத்யேக வலைதளத்தை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் தவறான நபர்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக தவறான தகவல்கள் மற்றும் அதை பரப்புவோர்கள் குறித்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த வலைதளத்தில் புகார் அளிக்கலாம் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆளுநர்களின் செயல்பாடுகள் குறித்து உச்சநீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியுள்ளதாகவும் இதற்கு மத்திய அரசு சட்ட வல்லுநர்களைக் கொண்டு சரியான தீர்வை காண வேண்டும் என்றும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவை பொறுத்தவரை பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்றும், ஆனால் தமிழக ஆளுநரை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் இதற்கு நேர்மாறான தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் கூறினார். முரண்பாடான தீர்ப்புகள் வரும்போது சட்ட வல்லுநர்களைக் கொண்டு சரியான தீர்வை காண வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் இதுபோன்ற மோதல்கள் நடைபெறுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின்போது மக்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றினால்தான் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் மக்களின் ஆதரவை பெற முடியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள் என பல்வேறு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராடி வருவதாகவும், அவர்களின் கோரிக்கையை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறினார். மாநிலத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாகவும், அதனை விற்பனை செய்பவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் இருக்கும் 250க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் இம்மாதம் 29ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 15 பேர் தங்கியுள்ளனர். அவர்களில் 2 பேர் மருத்துவ சிகிச்சைக்காக வந்துள்ளனர். சார்க் அமைப்பின் மூலம் விசா பெற்று 205 பேர் தமிழகம் வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் இம்மாதம் 29ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று குடியுரிமைத்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தாம்பரம் போத்தனூர் இடையே வாரம் ஒருமுறை இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 9, 16, 23, 30 மற்றும் ஜூன் மாதம் 6 ஆகிய தேதிகளில் இந்த ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் போத்தனூரில் இருந்து தாம்பரத்திற்கு இந்த ரயில் அடுத்த மாதம் 11, 18, 25 மற்றும் ஜூன் மாதம் 8 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் திருத்தச் சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது. வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம், மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம், வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர்.
வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல், இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல். இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரும் மனுக்கள் மீது 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அனைத்து கீழமை நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து, பணம் தொடர்பான சிவில் வழக்குகளில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் தீர்ப்புகள் அமல்படுத்தப்படாமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதால் ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்கள் மற்றும் வாகனங்களை சம்பந்தப்பட்டவர்கள் திரும்பப் பெற முடியாமல் அவதிப்படுவதாக புகார்கள் வந்தன. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது தீர்ப்புகளை அமல்படுத்த கோரும் நிலுவையில் உள்ள வழக்குகளை 6 மாதங்களுக்குள் விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றங்கள் உத்தரவிட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்களுக்கும் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் திருமதி அள்ளி தெரிவித்துள்ளார். வீடுகளுக்கு விலையில்லா மின்சாரம் வழங்கும் பிரதமரின் சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் அரசு மானியம் வழங்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு 1 கிலோவாட் மின் அமைப்புக்கு 30,000 ரூபாயும் 2 கிலோவாட் மின் அமைப்புக்கு 60,000 ரூபாயும் வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் மூலம் அரசு மானியம் பெறலாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கான அரசு மானியம் 1 கிலோவாட் மின்சாரத்திற்கு 30,000 ரூபாயும் 2 கிலோவாட்டிற்கு 60,000 ரூபாயும் 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் 78,000 ரூபாயும் அரசு மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மானியம் சூரிய திட்ட பணிகள் முடிவுற்றதும் நுகர்வோரின் வங்கிக் கணக்கில் 30 நாட்களில் அரசு மானியம் வரவு வைக்கப்படுகிறது. லாபகரமான இந்த திட்டத்தில் இணைவதற்கு விண்ணப்பங்களை www.pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன். இருவரிச் செய்திகள். 34வது அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சி நேற்று தொடங்கியது. பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நேற்று நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் மல்லநாயக்கன் கட்டே கிராமத்தில் கபடி போட்டியின் போது பார்வையாளர் மாடம் சரிந்து விழுந்ததில் ஏராளமானோர் காயமடைந்தனர். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் உள்ள ரயில் நிலையத்தில் பங்களாதேஷைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து கும்மிடிப்பூண்டியில் நேற்று பிஜேபி சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. கும்பகோணம் அருகேயுள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் ராகு பெயர்ச்சி விழா நேற்று மாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் தினத்தையொட்டி நேற்று பேச்சுப் போட்டி, நடனப் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தெருநாய் மற்றும் வளர்ப்பு நாய்களுக்கு நேற்று நடைபெற்ற முகாமில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் இன்று தொடங்குகிறது. முதல் போட்டியில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா, இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்காவுடன் தலா 2 ஆட்டங்களில் மோதுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப், கொல்கத்தா அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் இடையே மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதன் காரணமாக இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மும்பை, லக்னோ அணியையும் தில்லி, பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. கலிங்கா சூப்பர் கோப்பை கால்பந்து அரையிறுதிப் போட்டிக்கு கோவா அணி முன்னேறியுள்ளது. புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் கோவா 2-1 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் கோவா மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன் போட்டி இன்று சீனாவில் தொடங்குகிறது. 20வது சப் ஜூனியர் த்ரோபால் சாம்பியன் போட்டி சென்னையில் நேற்று தொடங்கியது. ஆடவர் மற்றும் மகளிர் என 2 பிரிவுகளில் நடைபெறும் இந்த போட்டியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 28 மாவட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. கன்னியாகுமரியில் நேற்று மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆளுநர்களின் செயல்பாடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள மாறுபட்ட தீர்ப்பு குறித்து மத்திய அரசு சட்ட வல்லுநர்களை கொண்டு தீர்வு காண வேண்டும் என்று மகாராஷ்டிர மாநில ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
நீட் தேர்வு தொடர்பான புகார்களை அளிப்பதற்காக பிரத்யேக வலைதளத்தை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரும் மனுக்கள் மீது 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அனைத்து கீழமை நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கும் முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.